guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு லெசன் நம்மளோட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்க தேர்ட் லெசன் தான் பார்க்க போறோம். இது நல்ல ஒரு ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நாங்க நிறைய வீடியோஸ் போட முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா flying together. ஓகேவா, இது இன்ட்ரோடக்ஷன்ல எப்படி சொல்லணும்னா இது ஒரு டீம் ஒர்க். இது நிறைய மாரல்ஸ் இருக்கு இதுக்கு. டீம் ஒர்க், யூனிட்டி, ஓகேவா, பெரியவங்களோட பேச்சு கேட்டு நடக்கிறது. ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இங்க நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சரி வாங்க ரீட் பண்ணா உங்களுக்கு புரியும். What happened when you do as they said to you? ஓகேவா, இப்ப என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நம்ம பெரியவங்க பேச்சு கேட்டா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த ஸ்டோரியோட ஒரு பாதி மீனிங்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Deep in a forest stood a very tall tree. ஒரு ஃபாரஸ்ட்ல பெரிய மரம் இருந்ததா, பெரிய ட்ரீ இருந்துச்சாம். Its leafy branches spread out like strong arms. அதோட branches அப்படியே தொங்கி ஸ்ட்ராங்கா நிக்குமா. ஓகேவா, this tree was the home of a flock of wild geese. இந்த ட்ரீ இந்த wild of flock of wild geese. ஓகேவா, இந்த wild geese உடைய வீடா இருக்கு. ஓகேவா, வீடா அமைஞ்சிருக்கு. ஓகே, they felt safe there. அங்க அவங்க சேஃபா ஃபீல் பண்ணாங்க. ஓகேவா, one of the geese was a wise old bird. அதுல இருக்க ஒரு கீ யாரு? வைஸ், நல்ல பெரிய ஆள். அந்த கீ யாருன்னு தெரியுதுல்ல, இந்த கண்ணாடி போட்டிருக்கே, இந்த கீஸ் தான். இது ஒரு பெரிய ஆள். ஓகேவா, இப்ப என்ன சொல்றதுன்னா அந்த கீஸ் ஃபிளாக் ஆஃப் கீஸோட இதுலயே பெரிய ஒரு கீஸ் இது மட்டும்தான். ஓல்ட், வைஸ் ஓல்ட் பேர்ட். ஓகேவா, he noticed a small creeper at the foot of the tree. இந்த ட்ரீக்கு கீழாக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு creeper தெரியும். சரியா, அதை யாரு பாக்குறா? இந்த wise old bird பாக்குது. ஓகேவா, he spoke to the other birds about it. அத பத்தி அடுத்த birds அவ சொன்னா. ஓகேவா, do you see that creeper? he said to them. அந்த creeper நீங்க பாத்தீங்களா அப்படின்னு யார் கேக்குறா? இந்த wise old bird கேக்குது. let us destroy it. நம்ம அந்த creeper அழிச்சிடலாம் அப்படின்னு இந்த யார் சொல்றானா? இந்த wise old bird சொல்லுது. ஓகேவா, let us destroy it. why must we destroy it? asked the geese in surprise. other geese என்ன சொல்லுது? நம்ம எதுக்காக இதை டெஸ்ட்ராய் பண்ணணும், எதுக்காக இந்த செடியை நம்ம அழிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சர்ப்ரைஸா கேக்குறாங்க. ஓகே, it is so small, what harm can it do? my friends replied the wise old bird. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இவ்வளவு சின்ன செடியா இருக்கு, இதால நம்மள என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு. அப்ப இந்த wise old bird சொல்லுது, my friends replied the old bird. ஓகேவா, that little creeper will soon grow. அந்த little creeper சீக்கிரமாவே வளர்ந்துரும். ஓகேவா, soon grow. as it creeps up this tree it will become thick and strong. இந்த ட்ரீ அதை இப்படியே விட்டுட்டோம்னா அது வளர்ந்து அது திக்காவும் ஸ்ட்ராங்காவும் மாறிடும். what of that? asked the geese. சரி, அது திக்கா வளர்ந்தா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லா கீஸும் கேக்குறாங்க. ஓகேயா, what harm can a creeper do us? அந்த creeper-ஆல நம்மள என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. don't you see? replied the wise bird. ஓகேவா, அது நீங்க பார்க்கலையா? with the help of the creeper it will be possible for someone to climb this tree. இந்த creeper-ஓட மூலமாக யாராவது நம்மளுடைய மரத்துக்கு மேல வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இந்த wise old bird சொல்லுது. சரியா, someone climb this tree. a hunter can come up and kill us all. ஏதாவது வேட்டைக்காரங்க வந்தா அவங்க நம்ம எல்லாரையுமே கொன்னுருவாங்க. அதனால இந்த creeper நம்ம வெட்டணும். அப்ப எல்லா பேர்ட்ஸும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இந்த சின்ன creeper எப்ப வளருது, எப்ப அந்த ஹண்டர் நம்ம கிட்ட வருது அப்படின்னு கிண்டலா சிரிக்கிறாங்க. ஓகேவா, இப்ப அந்த wise old bird நினைக்குது இவங்க நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சேடா இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. where there's no hurry,
they replied. அந்த சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. The creeper is very small. அந்த creeper வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. It would be a pity to destroy it now. ரொம்ப பாவமா இருக்கு இப்ப அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு அப்படின்னு எல்லாருமே மடிச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யறதுக்கு மடிச்சுட்டு யார்ட்ட சொல்றாங்க, அந்த யங் பேர்ட் கிட்ட சொல்றாங்க. ஓகேவா, destroy the creeper while it is still young. அப்ப மறுபடியும் இந்த வைஸ் ஓல்ட் பேர்ட் என்ன சொல்லுது, அது சின்னதா இருக்கும் போதே அதை டெஸ்ட்ராய் பண்ணிருங்க, அழிச்சிருங்க அப்படின்னு. ஆனாலும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். The old bird advised, now it is tender and you can cut it easily. இப்போ அது வந்து ரொம்ப யங்கா இருக்கு அந்த செடி, அதனால நீங்க இப்ப வந்து அது ஈஸியா கட் பண்ணிடலாம் அப்படின்னு யார் சொல்றா, அந்த wise old bird. Later it will become hard and you will not be able to cut it. அது கூடிய சீக்கிரமே பெருசா வளர்ந்து அது ரொம்ப திக்கானனால நம்மளால அதை கட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த wise old bird அந்த பேர்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா, we'll see, we'll see, we'll see, we'll see அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லா பேர்ட்ஸும் ஆன்சர் தி பேர்ட்ஸ். ஓகேவா, but they did not destroy the creeper. ஆனா அவங்க அந்த creeper-ஐ வந்து டெஸ்ட்ராய் பண்ணல. They forgot the wise old bird's advice. அவங்க அந்த பேர்ட்ஸ் சொன்னதை மறக்கவே செஞ்சுட்டாங்க. ஓகேவா, as the creeper grew, ஆனா அந்த creeper ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துடுச்சு. It began winding its way up the tree. அதோட வழியை வந்து அது தேடிச்சு. அந்த ட்ரீ அது கூட இருக்கனால அது சப்போர்ட்டா அந்த ட்ரீலயே சுத்தி சுத்தி வாழ்ந்து அந்த creeper வந்து இருந்துச்சு. ஓகேவா, stronger and stronger it became until it was as strong as a thick rope. ஒரு thick rope அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துச்சு. ஓகேவா, one morning when the geese had gone out in search of food. ஒரு நாள் வந்து the geese வந்து ஃபுட் தேடி வெளியில போனாங்க. ஓகேவா, a hunter came to the forest. hunter வந்து எங்க ஃபாரஸ்ட்க்கு வந்திருக்காங்க. ஓகேவா, so this is where the wild geese live. He said to himself, இங்கதான் அந்த geese எல்லாம் வாழுது அப்படின்னு அவரே அவர்கிட்ட சொல்லிக்கிறார். ஓகேவா, when they come back in the evening I shall catch them. அவங்க ஈவினிங்ல வரும்போது நான் அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு இவர் வந்து பிளான் பண்ணிருக்காரு. The hunter climbed up the tree with the help of the creeper. அந்த creeper-ஓட ஹெல்ப் மூலமாட்ட அந்த ஹண்டர் creeper-ஐ ஒரு ladder அதாவது ஏணியா நினைச்சு ஏற தொடங்குறாரு. He got to the top. அவர் வந்து டாப்க்கு போய் ரீச் ஆயிட்டார். இந்த ட்ரீயோட டாப்க்கு ரீச் ஆயிட்டார். ஓகே, he got to the top and spread his net there. அவருடைய நெட் வலைய வந்து அவங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. then he climbed down and went away. அடுத்தது அவர் கீழே போயிட்டாரு. in the evening the geese returned home. ஈவினிங்ல யார் ரிட்டர்ன் பண்ணா, geese. எல்லா geese-ம் வந்து ஈவினிங்ல வந்து வீட்டுக்கு ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஓகேயா, they did not notice the net. அந்த நெட் அவங்க பார்க்கவே இல்லை. ஓகே, as they flew into the tree they were trapped. அந்த ட்ரீல அவங்க வந்து ஃப்ளூ பண்ணும்போதே அவங்க ட்ராப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ஹண்டர் போட்ட நெட்ல அவங்களுடைய கால் எல்லாம் சிக்கிக்கிடுச்சு, அவங்களால பறக்க முடியல. ஓகேவா, they struggled hard to get out. அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க வெளியில வர்றதுக்கு, ஆனாலும் அவங்களால முடியல. ஓகேவா, but could not. அவங்களால வரவே முடியல. நெக்ஸ்ட், help help cried the geese. இப்ப அந்த geese வந்து அழுறாங்க, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. we are caught in the hunter's net. oh what shall we do? நம்ம இந்த ஹண்டரோட நெட்ல மாட்டிட்டோம், நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு எல்லா geese-ம் வந்து கேக்குறாங்க. don't make a fuss now. இப்ப நீங்க சத்தம் போட்டு வேஸ்ட் அப்படின்னு யார் சொல்றா, அந்த wise old bird சொல்லுது. ஓகேவா, said the wise old bird, long ago I told you to destroy the creeper. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் அந்த creeper-ஐ நீங்க destroy பண்ணிருங்க, but you did not. ஆனா நீங்க அதை பண்ணல. now see what has happened. இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த wise old bird சொல்றாங்க. tomorrow morning the hunter will come back and kill us all. நாளைக்கு காலையில அந்த hunter வந்து நம்மள எல்லாரையுமே அழிச்சிருவாங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அந்த wise old bird சொல்லுது. we were foolish with the birds. அந்த birds மறுபடியும் அழ தொடங்குறாங்க, நாங்க முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னு. we are very sorry we did not listen to you. எங்களை மன்னிச்சிருங்க நாங்க உங்க பேச்சு கேட்காததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. please tell us what to do.
எங்களுக்கு இப்போ ஒரு வழி சொல்லுங்க, நாங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அந்த கீஸ் சொல்லுது. Then listen carefully, replied the wise bird. சரி அப்பனா என்ன கவனமா லிசன் பண்ணுங்க அப்படின்னு அந்த wise old bird சொல்லுது. When the hunter comes, you must all pretend to be dead. அந்த ஹண்டர் வரும்போது நீங்க எல்லாருமே இறந்து போன மாதிரி நடிக்கணும், டிராமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. Just lie still, ஓகேவா? Just lie still. அப்படியே படுத்துக்கோங்க அப்படின்னு அந்த wise old bird சொல்லுது. The hunter will not want dead birds. அந்த ஹண்டருக்கு வந்து dead birds தேவைப்பட மாட்டாங்க. He will throw us to the ground. அவங்க வந்து அந்த ஹண்டர்ஸ் வந்து நம்மள வந்து கிரவுண்ட்ல எறிவாங்க அப்படின்னு. It will then be easy for him to climb up, collect the dead birds and take them home. When the last of us been thrown down, we must quickly get up and fly. அவங்க வந்து நம்மள எல்லாரையுமே அந்த மலையிலேருந்து தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து பறக்கணும் அப்படின்னு இந்த wise old bird பிளான் பண்ணுது. In the morning, the hunter came to the tree and climbed up. அந்த ட்ரீய அந்த creeper மூலமா வந்து இந்த hunter climb பண்றாங்க. He looked at the geese in the net. They all dead. அந்த geese எல்லாமே இறந்தது மாதிரி நடிக்குது. He muttered to himself. He threw them out of the net one by one. அவருக்குள்ளே புலம்பிக்கிறாரு, எப்படி இந்த காலையிலுக்குள்ள அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் எல்லாரையுமே நெட்டை விட்டு ஒன் பை ஒன்னா த்ரோ பண்றாரு. The birds lay still until the last one had been thrown down. லாஸ்ட் பாடியை அவர் தூக்கி போடுற வரைக்கும் அவங்க இறந்தது மாதிரியே நடிக்கிறாங்க. Then all at once they got up, flapped their wings and flew away. எல்லா பேர்ட்ஸையும் அந்த 100 நட்ல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு எல்லா பேர்ட்ஸும் சேர்ந்து பறந்து போகுது. ஓகேயா? The hunter was taken by surprise from the top of the tree. He watched all geese fly away. எல்லா கீஸும் ஃப்ளை ஆனத அவரு பாக்குறாரு. நெக்ஸ்ட் இப்ப வந்து இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரியோட மாரல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பெரியவங்களோட பேச்சு கேட்டுதான் நடக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே யூனிட்டி, நம்ம எந்த டீம் ஒர்க் பண்ணாலும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இங்க சினானிம்ஸ் மீனிங்ஸ் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். Geese plural for goose, large web-footed bird. ஓகேவா? geeseனா plural for goose, அது வந்து large web, பெரிய ட்ரீல அது வாழும், footed birds. ஓகேவா? creeper, plant that needs support to grow, usually along a wall or a tree. creeperனா அதுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் வேணும். இப்ப ட்ரீ இருந்துச்சுன்னா ட்ரீயை சுத்தி வளரணும். இது இருக்குல்ல, இந்த மாதிரிதான் creeperக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். சோ creeperனா plant that needs support to grow, அதுக்கு வந்து சப்போர்ட், அதால ஸ்டெடியா நிக்க முடியாது. சோ அதுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. winding, go in circular spiral course. ஓகேவா? சேம் டைரக்ஷன்ல போறது. ஓகேவா? mutter, spoken in a low tone. மட்டர்னா ரொம்ப ஸ்லோவா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது. flapped, move wings up and down. flappedனா wings up and down வந்து நம்ம பண்ணுவோம்ல, அதான் birds பறக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், flapped. so move wings up and down, அதான் flapped மீனிங்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.